அனைவருக்கும் நமஸ்காரம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல விசித்திரமான சம்பவங்கள் நடக்கும். அதுல மிக முக்கியமான எல்லோரும் அனுபவிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, யாரை நினைக்கிறீர்களோ அவரே அழைக்கிறாரா? பல வருஷமா பேசாம இருந்த ஒரு நண்பரையோ அல்லது சொந்தக்காரரையோ பத்தி இன்னைக்கு காலையில தான் நீங்க நினைச்சிருப்பீங்க. மதியமே அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரும். இல்லனா அவங்களே உங்களை நேர்ல வந்து பார்ப்பாங்க. என்னப்பா இப்பதான் உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள கூப்பிடுற அப்படின்னு நாம ஆச்சரியப்படுவோம். இதை நாம ஏதோ தற்செயல் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சாதாரணமா கடந்து போயிடுறோம். ஆனா நவீன விஞ்ஞானம் இதை டெலிபதி அல்லது சிங்க்ரோனைசிட்டி அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரபஞ்சத்தின் அலைவரிசையும் நம் மனதின் அலைவரிசையும் ஒரே நேர்கோட்டில் இணைவது. மேலை நாட்டினர் இதனை இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று புது பெயரிட்டு பேசுகிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் பின்னால் இருக்கும் பிரபஞ்ச ரகசியம் என்ன, நம்முடைய மனதிற்கு எப்படி இந்த ஆற்றல் கிடைக்கிறது என்பதை நம் காஞ்சி மகா பெரியவா அவர்கள் தெய்வத்தின் குரல் நூலில் மிக ஆழமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் விளக்கியுள்ளார். அதை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் நம்முடைய மனம் எப்படி வேலை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மகா பெரியவா ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். முந்தைய காலங்களில் ரேடியோக்கள் இருந்தன. இப்போது மொபைல் போன்கள் இருக்கின்றன. காற்றில் எப்போதும் அலைவரிசைகள் சுற்றிக் கொண்டே தான் இருக்கின்றன. திருச்சி வானொலி நிலைய அலைவரிசையும் காற்றில் இருக்கிறது. சென்னை வானொலி நிலைய அலைவரிசையும் காற்றில் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ரேடியோ பெட்டியில் எந்த அலைவரிசையை நீங்கள் டியூன் செய்கிறீர்களோ அந்த பாட்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும். காற்றில் அலைவரிசை இருந்தாலும் உங்கள் ரேடியோவின் ரிசீவர் சரியாக இருந்தால் மட்டுமே அது ஒலியாக மாறும். இது போலதான் நம்முடைய மனமும். பெரியவா சொல்கிறார், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் பின்னால் ஒரு பரம்பொருள் ஆற்றல் இருக்கிறது. நம்முடைய மனமும் அந்த பரம்பொருளின் ஒரு துளிதான். நம்முடைய மனம் என்பது ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ரிசீவர். நாம் ஒருவரை பற்றி ஆழமாக நினைக்கும் போது நம் மூளையிலிருந்தும் மனதிலிருந்தும் என்ன அலைகள் காற்றில் தடையின்றி பயணிக்கின்றன. நாம் யாரை நினைக்கிறோமோ அவருடைய மனதின் அலைவரிசை நம்முடைய அலைவரிசையோடு ஒத்துப்போகும்போது அவருக்குள் நம்முடைய நினைவு தூண்டப்படுகிறது. உடனே அவர் நம்மை அழைக்கிறார் அல்லது தேடி வருகிறார். இது ஏதோ மாயாஜாலம் அல்ல, இது மனதின் தூய அலைவரிசை இயற்பியல். மகா பெரியவா தெய்வத்தின் குரல் பகுதியில் மன ஒருமைப்பாடு பற்றி விவரிக்கும் போது சில சான்றுகளை முன்வைக்கிறார். நம் முன்னோர்களான ரிஷிகளும் முனிவர்களும் காடுகளிலே அமர்ந்து எப்படி உலக நடப்புகளை அறிந்தார்கள்? அவர்களுக்கு ஏதேனும் சேட்டலைட் இருந்ததா அல்லது மொபைல் போன் இருந்ததா? இல்லை. அவர்களின் மனம் அலைபாயாமல் ஒரே நேர்கோட்டில் பிரபஞ்சத்தோடு இணைந்திருந்தது. பெரியவா ஒரு நுட்பமான விஷயத்தை குறிப்பிடுகிறார் இங்கே. நாம் ஒருவரை நினைக்கும் போது அந்த எண்ணத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது. பேராசையோ வஞ்சகமோ இல்லாமல் தூய்மையான அன்பினாலே அல்லது உண்மையான தேடலினாலோ ஒருவரை நினைக்கும் போது அந்த எண்ணத்தின் வேகம், அதாவது வெலாசிட்டி ஆஃப் தாட் என்பார்கள் ஆங்கிலத்தில், மிக அதிகமாக இருக்கும். இதற்கு மகா பெரியவாவின் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை நாம் சான்றாக பார்க்கலாம். எங்கோ ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஏழை பக்தர் தனக்கு ஒரு தீராத கஷ்டம் வரும்போது, பெரியவா என்னை நீங்க தான் காப்பாத்தணும்னு மனம் உருகி அழுதிருப்பார். அடுத்த சில நாட்களிலேயே காஞ்சி மடத்திலிருந்து பெரியவாவின் பிரசாதமும் அந்த பக்தரின் கஷ்டத்தை தீர்ப்பதற்கான உதவியும் தேடி போயிருக்கும். பெரியவாவிடம் போய் அந்த பக்தர் அழுது வணங்கும் போது பெரியவா மிக சாதாரணமாக சொல்லுவார், நீ அங்கிருந்து கூப்பிட்ட குரல் எனக்கு இங்கு கேட்டுட்டு. இது எப்படி சாத்தியம்? அந்த பக்தரின் தூய்மையான துயரத்தின் அலைவரிசையும் பெரியவாவின் பிரபஞ்சத்தோடு இணைந்த அலைவரிசையும் சிங்க்ரோனைஸ் ஆனதால் நடந்த அற்புதம் இது. இன்றைய குவாண்டம் இயற்பியல் என்ன சொல்கிறது தெரியுமோ? அதாவது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ற ஒரு தத்துவம் இருக்கிறது. அதாவது பிரபஞ்சத்தில் ஒரே மூலத்திலிருந்து பிரிந்த இரண்டு அணுக்கள் எவ்வளவு கோடிக்கணக்கான மைல்கள் தூரத்தில் பிரிந்திருந்தாலும்
ஒரு அணுவில் ஏற்படும் மாற்றம் அடுத்த அணுவில் உடனடியாக பிரதிபலிக்கும். அவற்றுக்கிடையே எந்த தொடர்பும் கண்ணுக்கும் தெரியாது, ஆனால் தொடர்பு இருக்கும். இதைதான் நம் ஆன்மீகம் அகம் பிரம்மாஸ்மி என்கிறது. நாம் அனைவரும் ஒரே பரம்பொருளின் அணுக்கள். நாம் எல்லோரும் தனித்தனி மனிதர்களாக தெரிந்தாலும் ஆன்ம ரீதியாக ஒரு பிரம்மாண்டமான வலை அமைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்தில் இதை மிக அழகாக யூனிவர்சல் காஸ்மிக் வெப் என்பார்கள். ஆனால் நம்மில் பலருக்கு ஏன் இந்த சிங்க்ரோனைசேஷன் திறன் எப்போதும் வேலை செய்வதில்லை? நாம் யாரையாவது நினைத்தால் ஏன் அவர்கள் உடனே கூப்பிடுவதில்லை? இதற்கும் பெரியவா ஒரு அருமையான விளக்கம் தருகிறார். நம்முடைய மனம் இப்போது எப்படி இருக்கிறது? கவலை, கோபம், பொறாமை, அடுத்தவர்களை பற்றிய வீண் கதைகள், மொபைல் போன் திரைகளில் அலைபாயும் கவனம் என நம் மனம் எப்போதும் ஒரு சத்தமிக்க சந்தை போல, அதாவது நாய்ஸி மார்க்கெட் பிளேஸ் போல இருக்கிறது. ஒரு ரேடியோவில் ஏகப்பட்ட இரைச்சல் இருந்தால் எப்படி தெளிவான பாடலை கேட்க முடியாதோ, அதே போல நம் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற எண்ண இரைச்சல்கள் நம்முடைய உண்மையான எண்ண அலைகளை பிரபஞ்சத்திற்கு அனுப்ப விடாமல் தடுத்து விடுகின்றன. நம்முடைய மனதின் அலைவரிசையை சுத்தப்படுத்தி இந்த அற்புதமான சிங்க்ரோனைசேஷன் திறனை நாமே வளர்த்து கொள்ள மகா பெரியவா 3 எளிய வழிகளை காட்டுகிறார். நாமஸ்மரணம், அதாவது இறை நாமம் ஜெபித்தல். நம் மனம் எப்போதும் ஏதேதோ நினைத்து அலைபாயாமல் இருக்க ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தின் நாமத்தையோ அல்லது மந்திரத்தையோ தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும். இது மனதின் இரைச்சலை குறைத்து அதை ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும். 2வது, மௌனம் மற்றும் தியானம். தினமும் குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதன் காந்த ஈர்ப்பு சக்தி, அதாவது மேக்னெட்டிக் பவர் ஆஃப் மைண்ட் அதிகரிக்கும். 3வது, சுயநலமற்ற அன்பு. நாம் மற்றவர்களை பற்றி நினைக்கும் போது அதில் எந்தவித கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற தூய்மையான எண்ணத்தோடு நினைக்கும் போது அந்த எண்ணம் பிரபஞ்சத்தின் உச்சக்கட்ட அலைவரிசையை எட்டி நீங்கள் நினைத்ததை உடனடியாக உங்கள் வாழ்வில் நிஜமாக்கும். நேயர்களே, யாரை நினைக்கிறீர்களோ அவரே அழைக்கிறார் என்பது ஏதோ தற்செயலாக நடக்கும் விபத்து அல்ல. அது உங்கள் ஆன்மாவும் பிரபஞ்ச பேரறிவும் இணைந்து நடத்தும் ஒரு தெய்வீக நாடகம். நம் மனதை தூய்மையாகவும் அமைதியாகவும் வைத்திருந்தால் நாம் நினைக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம் வாழ்வில் ஈர்க்க முடியும். இதைத்தான் மகா பெரியவா நமக்கு தெய்வத்தின் குரல் மூலமாக போதித்திருக்கிறார். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இப்படி யாரையாவது நினைக்கும் போது அவரிடமிருந்து அழைப்பு வந்தால் ஆச்சரியப்படாதீர்கள். உங்கள் மனதின் பேராற்றலை எண்ணி பெருமிதம் கொள்ளுங்கள். மகா பெரியவா காட்டிய வழியில் மனதை தூய்மைப்படுத்துவோம். பிரபஞ்சத்தின் பேரருளை நம் வாழ்வில் நிறைப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகா பெரியவாவின் பாதார விந்தங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம்.